யமதர்மன் வந்து ஒரு குருவியை ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கிறாருங்க. அதை பார்த்துட்டு இருந்த கருடனுக்கு, அச்சோ இந்த குருவியோட ஆயுள் முடிய போகுது, அதை எப்படியாவது மரணத்திலேருந்து காப்பாற்றிடணும்னு சொல்லிட்டு தன்னோட அழகால் அந்த குருவியை தூக்கிட்டு பல்லாயிரம் மைல் கடந்து அங்கே இருக்கிற ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு மரப்பொந்தில் கொண்டு போய் வச்சுட்டு, அப்பா இந்த குருவியோட உயிரை நம்ம காப்பாற்றிட்டோம் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுற அடுத்த கணமே அந்த மரப்பொந்தில் சுருண்டு கடந்த ஒரு பாம்பு அந்த குருவி அப்படியே தன்னோட வாயால் கவ்வி முழுங்கிருச்சுங்க. அதை பார்த்த கருடனுக்கு, அச்சோ அந்த குருவியை காப்பாற்ற நினச்சி நம்மளே அதோட மரணத்துக்கு காரணமாயிட்டோமே அப்படின்னு மனம் வருந்தி போயிடுச்சுங்க. அதை பார்த்துட்டு இருந்த யமதர்மனுக்கு அப்போதாங்க தோணுச்சு, அவர் ஏன் அந்த குருவியை ரொம்ப தூரம் பார்த்துட்டு இருந்தாரு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற குருவிக்கு எப்படி பல்லாயிரம் மைல் கடந்து மரணம் இருக்குது அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்திருப்பாருங்க. ஆனால் விதியை வந்து யாராலையுமே மாற்றி அமைக்க முடியாது. என்ன நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பாக நடந்தே இருக்கும். சில சமயங்கள் அதை வந்து நம்மளால் மாற்றி அமைக்க முடியாது. அதனால தான் வந்து அவர் வந்து என்ன செஞ்சுட்டு இருப்பாரு, பார்த்துட்டே இருந்திருக்கிறாருங்க. அதனால தாங்க நம்ம வந்து நாளைக்கு நம்ம லைஃப்பில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நினைக்காம இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்க இந்த லைஃப்பை எவ்வளோ ஹாப்பியாக வாழ முடியுமோ அவ்வளோ ஹாப்பியாக வாழுங்க.